இந்த ஒரு வீடியோவை நீங்கள் சென்னையில் இருந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த ஒரு வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காகத்தான். ஏன் தெரியுமா, இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு மக்களோட கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா மரண பயம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்த அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புயல் வந்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி கஜா வரதா இந்த மாதிரி கொஞ்சம் டேஞ்சரஸான புயல் வந்திருக்கு, சைக்ளோன் வந்திருக்கு. ஆனால் இந்த 2 சைக்ளோனையும் விட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புயல் பார்த்தா ரொம்பவுமே பயங்கரமான ஒரு புயல்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை கிட்ட ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தா சென்னை காலியாக போகுது, சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. இது எந்த அளவில் உண்மை, எந்த அளவில் ஃபேக்கு, சென்னையில் அப்படி எந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி வானிலை ஆராய்ச்சியாளர்கள், இன்ஃப்ளூயன்சர் என்ன சொல்கிறாங்கன்னு மறக்காமல் கேட்டு தெரிஞ்சுங்க. அப்போ தான் உங்களால் கொஞ்சமாச்சும் அலர்ட்டாக இருக்க முடியும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள், பால், பிஸ்கெட்டு, இந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுங்க. அது உங்களுடைய சேஃப்டிக்கு முக்கியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தித்துவத்து புயலால் நம்மளுடைய தமிழகம் மட்டும் அடிப்படையில் ஸ்ரீலங்காவும் பார்த்தீங்கன்னா கொண்டு அடிபட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய தமிழக பகுதிகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. மெயினாக சொல்ல போனாக்கா டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள், கிழக்கு மாவட்டம் அது மட்டும் தாங்க இல்லை, மற்ற 3 மாவட்டங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சு இந்த ஒரு புயல் பார்த்தா ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரண பயத்தை காமிச்சிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவில் பார்த்தா இந்த ஒரு சைக்ளோன் மிகப்பெரிய டேஞ்சரஸான ஒன்றுன்னு பேசிக்கிட்டு வராங்க. அதனாலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையும் விட்டாச்சு. அதை நம்ம பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மார்னிங் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். இப்போ சென்னை மாநகராட்சியில் என்ன அறிவுறுத்தல் சொல்லியிருக்காங்க, சென்னையை பொறுத்த வரைக்கும் மார்னிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிக்கிட்டு வராங்க. டிட்வா தமிழகத்தை நோக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ சென்னையை இந்த ஒரு புயலை தாங்குமா தாங்காதான்னு என்ன ஆராய்ச்சியாளர்கள் இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா சரியாக புரிஞ்சிக்க முடியலையா. இருந்தாலுமே கூட நம்ம மக்களை நம்ம தான் காப்பாற்றிக்கணும். அதனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, முன்னெச்சரிக்கையாக பல விஷயங்களை பார்த்து நம்மளுடைய தமிழக அரசு செஞ்சுக்கிட்டு வராங்க. சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையான சில நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் பொதுமக்கள் தேவையில்லாமல் அவங்களுடைய தேவை இல்லாமல் வெளியவே வரவே கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. வீட்டில் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சொல்ல போனால் கடற்கரை, பூங்காக்கள் இந்த மாதிரி இடங்களுக்கு போகவே வேணாம். மரங்கள் கீழே நிற்கவும் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்கள் கடலுக்கு போகவே வேண்டாம்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்பவும் முக்கியமான விஷயம், வீட்டில் இருக்கிற நீங்கள் கைபேசிகள், மொபைல்ஸ், அவசர விளக்குகள் சார்ஜ் போட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த டைமில் எப்போ கரண்ட் ஆஃப் ஆகும் யாராலையுமே பார்த்தா கணிக்க முடியாது. ஒரு மனுஷனுக்கு தினமும் வாய்நாள் யூஸ் பண்ணுற அத்தியாவசியமான பொருட்கள், மில்க்கு, வாட்டரு, மெடிசன், மெழுகுவத்தி, இந்த மாதிரி அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தாழ்வான பகுதியில் இருந்துக்கிட்டு இருக்கிற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, முதியவர்கள், சின்னவங்க யாராக இருந்தாலும் சரி, கர்ப்பிணிகள், அந்த இடத்த விட்டு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போங்க. அப்படி இல்லைன்னா தேவைப்பட்டால் 1913 இந்த ஒரு உதவி எண்ணுக்கு அழைத்தால் மாநகராட்சி, சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ ரீசெண்டாக 3 மணி ஆகுது. அதுக்குள்ளே இந்த டிட்வா புயல் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு புயல் ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஆரம்பிச்சது. அங்கே பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிட்டு இப்போ தமிழகத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு புயல் பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தை நோக்கி பார்த்தா நகர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் கடலோர பகுதிகளில் ஒட்டி இருக்கக்கூடிய தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் சூறாவளி பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோடைய பேர் தான் டிட்வா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியை நோக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நவம்பர் 29, மார்னிங் 5:30க்கு தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற வடக்கு இலங்கை மீது பார்த்தீங்கன்னா மையமாக கொண்ட யாழ்ப்பாணத்திற்கு தென்கிழக்கு பகுதியில் சுமார் கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் திருகோணமலைக்கு இலங்கையில் இருக்குது. வடமேற்கில் இருந்து 110 கிலோமீட்டர் காரைக்காலுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. தென்கிழக்கில் இருக்கிற இந்தியா பார்த்தா 190 கிலோமீட்டர் வேகத்திலும், புதுச்சேரிக்கு பார்த்தா தென்கிழக்கில் இருக்கிற இந்தியா 300 கிலோமீட்டர் மற்றும் சென்னைக்கு தெற்கே 400 கிலோமீட்டர் தொலைவிலையும் பார்த்தா நிலை கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட மூவ்மெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 80 கிலோமீட்டர் வேகத்தில் பார்த்தா நகர்ந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு நவம்பர் 13 மார்னிங் வட தமிழகம், புதுச்சேரி, அதனை பக்கத்தில் இருக்கிற தென் ஆந்திரா,
ஆந்திரா பிரதேச கடற்கரையிலும் பார்த்தீங்கன்னா கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சைக்ளோன் வந்ததால் தமிழகத்துக்கு ரெட் அலர்ட்டை கொடுத்துருக்காங்க. சென்னை வானிலை மையம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் புதுச்சேரியில் கனம் முதல் மிக கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிக கனமழை பெய்யக்கூடும் வானிலை மையம் பார்த்தா கூறியிருக்கிறத சொல்கிறாங்க. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, இந்த காரைக்கால் இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சரியான கனமழை காற்றும் வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், கரூர் இந்த மாதிரி மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு இப்போ சென்னையில் எந்த மாதிரி நிலவரம் இருந்துக்கிட்டு இருக்குன்னு கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்து ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க.